கேது பகவான் சொல்லிட்டாவே தேவ குணம் தாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டாவே மனுஷன் குணம் தாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னா ராட்சச குணம். இந்த மேச ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சிறு வயசுலேயே ஒரு 5 வயசுலேயே நீங்க இறந்த ஜாதகமும் கூட. மேச ராசியில உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அந்த அஸ்திவாரத்துடைய தன்மை உடையவங்க தான் மேசராசி பெண்கள். ஆனா மேசராசியில உள்ள பெண்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள், திருமணங்கள், குழந்தை குட்டிகள், காரு, வண்டி, பங்களா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இனி வருங்காலத்தில் இருக்கு. ஆனா நீங்க ஏமாறுவீங்க. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும். 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. மேச ராசி. மேச ராசிக்கு அதிபதி அதி தேவத செவ்வாய் பகவான். இந்த மேச ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். கேது பகவான் சொல்லிட்டாவே தேவ குணம் தாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டாவே மனுஷன் குணம் தாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னா ராட்சச குணம். அப்ப மனிதன், தேவன், ராட்சசன்
மூணு பேருமே இந்த செவ்வாய்க்கு அதிபதியான வீட்டில் இருக்கிறாங்க. கேது இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, சூரியன் பகவானும் இருக்கிறாங்க. பொதுவாகவே ஞானங்கள் நிறைஞ்ச தெய்வ பலன் நிறைஞ்ச ராசி யாருன்னு கேட்டால் சூரியன் சொல்லக்கூடிய சூரிய அமைப்பு உடைய இந்த செவ்வாய் அனுகிரகம் உடைய மேச ராசி தாங்க. சிறு வயசுலேயே ஒரு 5 வயசுலேயே நீங்கள் இறந்த ஜாதகமும் கூட உங்களுடைய அம்மாவுடைய அம்மா செஞ்ச புண்ணியம் நீங்கள் பொழைச்சிக்குவீங்க. அதோட சின்ன வயசுலேயே உங்களுக்கு சுக்கிரன் வந்துட்டு போயிடும். சிறு வயசுலேயே யோகங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வந்துட்டு போயிடும். நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, அன்புக்கு பண்புக்கு அனுசரணையானவங்க, அதிகாரத்துக்கு உங்ககிட்ட எந்த வேலையுமே நடக்காது. கலைநயமிக்கக்கூடிய கலைத்துறையோ ஞானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மையோ அதிகார தோரணையான ஒரு பேச்சும் கனிவும் கண்டிப்பும் நிறைஞ்ச ஜாதகம் இந்த மேசராசி பெண்கள். சிறு வயசுலேயே சுக்கிர பகவான் வந்திருக்கிறனால அழகுல சிறந்து விளங்கக்கூடியவங்க பெண்கள், மேசராசிக்கார பெண்கள். சின்ன வயசுலேயே படிப்பு, அறிவு, ஞானம், தெளிவான கல்வி, தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனுக்கு உழைச்சி கொடுத்து நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைன்னு சொல்லக்கூடிய ஆசைகள், ஆதங்கங்களோடு இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மேசராசி பெண்கள். ஆனா 23 ஏன் 17 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். காதல் திருமணமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல காதலிச்சு ஏமாந்து வேற திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த டீனேஜில் உங்களுக்கு இருக்கு. இந்த டீனேஜில் நீங்கள் காதல் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை 0 ஆயிடும். உங்களுடைய தேவைகள், ஆசைகள் எதுவுமே பூர்த்தி ஆகாது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அனுகிரகத்தோட திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு 25, 27க்கு மேலே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாக்டர், நீங்கள் தாங்க ஒரு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, உயர்ந்த வேலையில் மேன்மை அடையக்கூடிய தன்மையும் நீங்கள் தான். ஆனால் சிறு வயசுலேயே கல்யாணம் நடந்த உடனே சீக்கிரத்திலேயே குழந்தை குட்டி பெற்றுருவீங்க. குழந்தை பாக்கியெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்போ அந்த குழந்தைகளை 23, 25 வயசுலேயே பெற்று அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்கிறதுக்கே உங்கள் ஆயுசு ஒரு பக்கம் பாதி நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஆனால் மேச ராசியில் உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அந்த அஸ்திவாரத்துடைய தன்மை உடையவங்க தான் மேசராசி பெண்கள். தன்னுடைய கணவனுக்கு உண்ண உணங்க உறைவிடத்துக்கு கல்லு மண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டாது தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் வாழ வழி வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் கல்லு மண்ணு சுமப்பாங்க. இந்த காலத்தில் பேகை தூக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி புண்ணியவதி மேசராசியில் உள்ள பெண்கள். பொதுவாக மேசராசியில் உள்ள பெண்கள் பாதி பேர் ஜுவல்லரி கடை, துணிக்கடை, ஸ்டோர்ஸு, ஏதாவது ஒரு ஷோரூம்ஸில் ஏசி காற்று கீழே வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் மேசராசி பெண்கள் 23, 25 வயசுக்கு மேலே உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. மாமியார் வாந்தியே எடுத்தாலும் தான் அள்ளி போடக்கூட நீங்கள் தயங்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்துடைய தன்மை மாமியாருக்கு உங்களுக்கும் ஆவாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சி நடந்த உடனே ஒரு 30 வயசு 35 வயசில் தனி குடுத்தனம் போகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்கார தனியாக கொண்டு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே நீங்கள் பெரிய ஆளாக ஆகலைன்னா சம்பாரித்து உங்கள் வீட்டுக்கார தன்னுடைய அமைப்பில் வச்சு வீடு, வாசல், தோட்டம், துறவங்கள் கெட்டி தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவை கொடுத்து ஞானத்தை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்,
ஆதங்கங்கள் மேசராசிக்குள்ள பெண்களுக்கு இருக்கும். பாசத்துக்கு அதிபதியானவங்க மேசராசி பெண்கள். தன்னுடைய குழந்தைகளுடைய பசிக்கு போக்குறதுக்கு நீங்க தான் மேன்மை அடைவீங்க. சாப்பாடெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிச்சு கூட நீங்க வளர்ந்துக்குவீங்க. ஆனா மேசராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேல தனி அக்கறை இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்கள் மேல அக்கறை நிறையா இருக்கும். அந்த பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கக்கூடிய தன்மைக்கு நீங்க ஆள்படுவீங்க. யாராவது எவராது உங்க கணவனையோ உங்க பிள்ளைங்களையோ தொலை பண்ணாங்கன்னா வம்பு தும்பு சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை கூட நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க அவப்பேறு அவமானம் 18 வயசுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அப்ப தாயி தகப்பன் மேச ராசிக்காரர்களுடைய தாயி தகப்பன் 25 வயசு வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை மூலாதாரத்தை முதலீட பெண்கள் படிக்கணும். என் மேசராசி பெண்ணு படிக்கணும், அவ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்கிட்டு கடனை உடனே வாங்கியாவது அவங்கள படிக்க வைப்பீங்க. ஆனால் படிக்கிற இன்டென்ஷனில் தெளிவான அமைப்பில் இருக்கிற குழந்தைங்க காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லாமல் படித்து உயர்ந்த நிலைமைக்கு வந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய தன்மை மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஒரு 35லேருந்து 45 வயசுக்குள்ள உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ, உங்கள் குடும்பத்துடைய தன்மை மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் 35 வயசுலேருந்து 45 வயசுக்கு மேலே உடல் நல குறைவு உங்களுக்கு ஏற்படும். உங்கள் உடம்பு மேலே நீங்கள் கேர் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு தெளிவான அமைப்பில் கேர் பண்ணால் உங்களுக்கு பணம் விரயம் ஆகாது, நோய்க்கு விரயம் ஆகாது, யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இப்படியாம்பட்ட தன்மை 55 வயசு வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பணத்தை கணவனுக்கு மீறி கணவனோட அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லி உங்கள் நகநட்டை யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா, இல்லை உங்கள் நகநட்டை வச்சு நீ வட்டிக்கு வாசி செய்யணும்னு கேட்டால் மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் நேரம் சரியில்லை. ஆனால் மேசராசியில் உள்ள பெண்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள், திருமணங்கள், குழந்தை குட்டிகள், காரு வண்டி பங்களா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இனி வருங்காலத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்தை தெளிவு பண்ணுறதுக்காகத்தான், அதில் ஈக்குவலேஷன் பண்ணுறதுக்கு வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மேசராசிக்காரங்க. 1 கிலோ முழுநெல்லிக்காய் செவ்வாய்க்கிழமை வாங்குங்க. சாயந்தரமா வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி ஆளுக்கு ஒன்று கொடுங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி 2025 வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.